இப்பொழுது முழிப்பது ரேகாவின் முறையானது. யாருக்கு சொல்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்க, விடு, அவங்க உனக்கே அம்மாவா இருக்கட்டும் என்று மித்ரன் சொல்ல, விகாஸ் ஒரு நிமிடம் வியந்து பார்க்க, எனக்கு மம்மியா இருந்துட்டு போகட்டும், சரியா என்றான் சிரிப்புடன். அவன் சொன்ன பாவனையில் அனைவருக்குமே சிரிப்பு வந்தது. அந்த 18 வருட இடைவெளியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முயற்சி செய்தான் மித்ரன். ஆனால் அங்கே அவனின் பாட்டி ராணி அம்மாள் இவனை இவர்களிடம் இருந்து பிரிக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். தாத்தாவை காணல என்றான் விகாஸ். இன்னமும் எஸ்டேட்டே தங்கிட்டார் போல, காலையிலேயே வந்துடுவார், நீ போய் ரெஸ்ட் எடு. மித்ரா, நீயும் போய் ரெஸ்ட் எடுப்பா என்றார் சிவகாமி. ஓகே பாட்டி என்றபடி மித்ரன் எழுந்து செல்ல, அவனை யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் சிவகாமி. ஏம்மா மித்ரனை அப்படி பார்க்குறீங்க என்று ரேகா புரியாமல் கேட்க, என்னால் இன்னமும் நம்ப முடியல ரேகா. மித்ரன் நம்மளை தேடி வருவார்னு நம்ம கனவுல கூட நினைக்கல. ஆனால் வந்துட்டான். ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ராணியை நினைச்சு பயமா இருக்கு என்று தன்னுடைய பயத்தை சொன்னார் சிவகாமி பாட்டி. எனக்கு அப்படித்தாம்மா இருக்கு. ஆனா வர்றது வரட்டும், இனி என் பிள்ளை என் கூட தான் இருப்பான் என்றாள் ரேகா. புரியாம பேசாத ரேகா. இப்ப கூட எனக்கு மித்ரன் மேல சந்தேகமா தான் இருக்கு. இவன் இங்க வந்ததுக்கு பின்னாடி வேற காரணம் ஏதும் இருக்குமோன்னு என்றார். இல்லம்மா, கண்டிப்பா அவன் நம்மளை பார்க்க மட்டும்தான் வந்திருக்கான். அவனுக்கு அங்க பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதான் நம்ம ஞாபகம் வந்து இங்க வந்திருக்கணும். ஆனா என் பிள்ளை என்னை கண்டுபிடிச்சு வந்திருக்கான். விகாஸ் சொன்னான். மும்பையில் அவன் பெரிய பிஸ்னஸ் மேனாமே. அவர் என் பிள்ளைய நல்லபடியாக வளர்த்துருக்காருன்னு சொல்கிறத விட அவனை ஒரு பிஸ்னஸ் மேனாக உருவாக்கியிருக்கார் என்றார் ரேகா பெருமையாய். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நேசனை நீ மறக்கலை இல்லையா என்றார் சிவகாமி. அது என்னால் எப்பவும் முடியாது அன்னைக்கு. ஆனால் ஏதோ நாங்கள் பிரிஞ்சதுக்கு சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். நான் இல்லைன்னு அவரும், அவர் இல்லைன்னு நானும் இருந்திருக்கோம். அவர் நல்லா வளர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும். பசங்க கிட்ட சொல்லி வளர்த்தது கூட எங்களை நாங்களே கட்டுப்படுத்திக்க போட்ட கட்டுப்பாடு, அவ்வளவுதான் என்றார் ரேகா. இப்படி புரிஞ்சுக்கிட்ட நீங்க பேசாம சேர்ந்தே வாழ்ந்திருக்கலாம் என்ற சிவகாமி பெருமூச்சுடன் எழுந்து செல்ல, சிவகாமியின் வார்த்தை ரேகாவின் மனதிற்குள் இறங்கி நினைவுகளை தூண்டியது. எதுக்காக ரேகா நம்ம பிரியணும் என்றார் நேசன். உங்களுக்கு காரணம் தெரியாது என்றார் ரேகா. நிஜமா புரியல என்றார். எப்படி புரியும்? ராணியத்தை என்ன பேசினாலும் அதை நீங்க எதிர்த்து கேட்கறதுக்கு இல்லை. கடைசியில நான் வேலைக்கு போறதால என் நடத்தை சரியில்லைன்னு சொன்னதையும் நீங்க மறுக்கல. அப்போ உங்க எண்ணமும் அதுதானே? நான் அப்படி நினைக்கல. அப்போ நீங்க அவங்க பேசும்போது பேசி இருக்கணும். என் மனைவி அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொல்லி இருக்கணும். நீங்க தான் சொல்லலையே. உங்க மௌனம் எதை குறிக்குது? இதுக்கு தான் சொல்றேன், நீ அம்மா சொல்றதை கேட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை என்ற நேசன் பழைய பல்லவியை பாட வெறுத்து போனது ரேகாவிற்கு. ஒரு கணவனாய் எல்லா இடத்திலும் அவர் துணை நிற்காவிட்டாலும் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் துணை நிற்கவில்லை. நாளொரு போராட்டத்தையும் தன்மான சீண்டல்களையும் எதிர்க்கும் துணிவும் ரேகாவிற்கு இல்லை. அதை சரிப்படுத்த நேசனும் முயற்சி செய்யவில்லை. மொத்தத்தில் இரு பெண்களின் போராட்டத்திற்கு இடையில் சிக்கிக் கொண்டது நேசன்தான். அவர் மீது தவறுகள் இருந்தும் அதை அவர் திருத்திக் கொள்ள முன் வராததுதான் முக்கிய காரணம். வசதி வாய்ப்பை ரேகா விரும்பவில்லை, அன்பையும் விரும்பினார். அவருக்கு நேர்மாறாய் ஆடம்பரத்தை அவர் விரும்பவில்லை. அமைதியையும். நேசனின் குடும்பம் இருக்க அவர்களின் விவாகரத்து வாங்காமலேயே பிரிந்தனர்.
சிவகாமியை பார்க்கச் சென்ற ரேகாவை மீண்டும் பார்க்க விடவில்லை ராணி அம்மாள். அவர்களுக்கு இடையில் இருந்த சிறு பிரிவை நிரந்தர பிரிவாக மாற்றிவிட்டார். பெண்களுக்கு பெண்கள் மட்டுமே எதிரி என்று காலங்காலமாக நிலவி வந்த கூற்றை உண்மையாக்கியதும் ராணி அம்மாள்தான். தன்னுடைய அனுபவத்திற்கும் ஆணவத்திற்கும் இன்னொருவரின் வாழ்க்கையை பாழ்படுத்தும் பெண்களில் அவரும் ஒருவராகிவிட்டார். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் சோர்வுடன் இருந்தாள் தேஜு. பயண களைப்பு அவள் முகத்தில் அப்படியே இருக்க தூக்கத்திற்கு கண்கள் சொக்கியது. என்ன தேஜு, தூக்கம் வருதா என்றாள் அஸ்வினி. ஆமா, ரொம்ப டயர்டா இருக்கு, வெளியே கால் வைக்க முடியல என்று தன் கைகளை தேய்த்து கன்னத்தில் வைத்து கொண்டாள். ஆமா அஸ்வினி, நம்ம சென்னை கூட கம்பேர் பண்றப்போ 1000 மடங்கு. செம்ம பிளேஸ், ரொம்ப அமைதியான பிளேஸ் என்றாள் தேஜுவும். நீ தூங்கு, நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வரேன் என்றவள் அந்த அறையை ஒட்டிய பால்கனிக்கு சென்றாள். அந்த பால்கனி முழுவதும் மர வேலைப்பாடுகளை அதிகம் கொண்டிருந்தது. அந்த அமைப்பு கூட அவளுக்கு மிக பிடித்திருந்தது. ஸ்வெட்டர் ஸ்கர்ட் விகிதம் நின்றவள் மற்றொரு அறையில் பால்கனியில் நின்றிருந்த மித்திரனை பார்த்தாள். அவ்வளவு பணியிலும் அவன் ஸ்வெட்டர் எதுவும் அணியாமல் எதையோ விரித்து கொண்டு நின்றிருந்தான். எப்படி பனி கொட்டுது, இப்படி நிற்கிறார், அப்படி என்ன தீவிர யோசனையா இருக்கும் என்று அவளும் அவனை பார்த்து கொண்டே இருக்க பட்டென்று திரும்பினான் ஜீவமித்திரன். அவள் தன்னையே பார்த்து கண்டு என்ன என்றான் புருவத்தை தூக்கி. அவன் செய்கையில் மயங்கி அவனை மீண்டும் பார்த்து கொண்டு இருக்க அவளையும் அவள் பார்வையையும் யோசனையுடன் பார்த்து வைத்தான் மித்திரன். எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா என்று அவனும் யோசிக்க, சுபஸ்வினியோ எதை பற்றியும் கவலை இல்லாமல் பார்வையில் அவனையும் சிந்தனையில் அவனை பற்றிய யோசனைகளையும் கொண்டிருந்தாள். உள்ளே செல்ல எத்தனித்தவனுக்கு மீண்டும் அவளை பார்க்க வேண்டும் போல் இருக்க மறுபடியும் அவளை பார்த்து வைத்தான். ஆத்தி, இவளை பார்த்தா கண்ணு எடுக்க முடியாது போல. நமக்கு இருக்கிற பிரச்சனையில இந்த பிரச்சனை வேறையா என்று உள்ளுக்குள் எண்ணியவன், ஜீவா ஸ்டடி ஸ்டடி என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அறைக்குள் சென்றவனின் போன் தன்னுடைய சத்தத்தை எழுப்ப யாரா இருக்கும் என்ற யோசனையில் போனை எடுத்தான். நேசன் அழைத்திருந்தார். சொல்லுங்க டாட் என்றான். இப்பதான் பேசணும்னு தோணிச்சா ஜீவா? நீ போய் எத்தனை நாள் ஆகுது? ஒரு கால் பண்ணணும்னு தோணலையா என்றார் விடாமல். டாட், கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க. நான் கால் பண்ணா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். பாட்டி உங்களை தான் திட்டுவாங்க, அதான் பண்ணல என்றான். அவங்கள பார்த்துட்டியா ஜீவா என்றார் கேள்வியில் உயிரை தேக்கி. அந்த குரலில் இருந்த உணர்வு அவனை என்னவோ செய்தது. உண்மையை சொல்லலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் யோசித்தான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவன், பார்த்த டாட், ஆனா அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல. நீங்க தான் இத்தனை நாள் அவங்கள நினைச்சே இருந்திருக்கீங்க. பேசாம பாட்டி சொன்னப்பவே நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணி இருக்கலாம் என்றான். ரேகா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காளா? இருக்க முடியாது, 100% இருக்க முடியாது. இன்னொரு வாழ்க்கைக்குள்ள எப்பவும் அவளால போகவே முடியாது என்றார் உறுதியாய். இவ்வளவு உறுதியா சொல்ற நீங்க அவங்கள ஏன் தேடி வரல என்றான். அவளை நம்பாம போனதுக்கு, அம்மா பேச்ச கேட்டதுக்கும் அது எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது தான் அவளுக்கு சந்தோஷம்னு அவ சொன்னான். அவளுக்காக தான் இத்தனை வருஷம் அவளை பார்க்க போகாம இருக்கேன். ஏன் எங்க இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பல. அப்படி அவ இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டா என்னை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால தான். ஸோ அவளை பத்தி பொய் சொல்றதை விட்டுட்டு அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வழிய பாரு என்றார் மூச்சு விடாமல். ஓகே டாட் என்று அவன் சொல்லி போனை கட் பண்ண எதிரில் கேட்டு கொண்டிருந்த ரேகாவிற்கு அழுகையை அடக்க முடியவில்லை. அவருக்கு தனிமை கொடுத்து அங்கிருந்து வந்து விட்டான் மித்ரன். அறைக்கு வந்தவனுக்கு உறக்கம் என்பது முற்றிலும் தொலைந்து போனது.
இப்படி கூட நேசிக்க முடியுமா என்ற கேள்விதான் அவன் மனதை போட்டு குடைந்து கொண்டு இருந்தது. அவனை பெற்றவர்களின் நினைவில் அவன் உறக்கம் தொலைத்திருக்க, அவனுடைய நினைவில் ஒருத்தி உறக்கம் தொலைத்து இருந்தாள். பக்கத்து அறையில் சென்னையில் சங்கீதாவின் போன் அடிக்க, சொல்லு அஸ்வினி, ஊட்டி போயாச்சா என்றாள் சங்கி சந்தோஷமாய். வந்துட்டோம் சங்கி, இங்க விகாஸ் வீட்டில் தான் இருக்கோம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் கூப்பிட்டேன் என்றாள். என்னடி, ஏதும் பிரச்சனையா என்றாள் சங்கி. இல்லை, நான் அவனை இங்கே பார்த்தேன். என் கூட தான் ட்ராவல் பண்ணினான். இப்போ விகாஸ் வீட்டில் தான் தங்கியிருக்கான் என்றாள் தயங்கி. ஏய், என்னடி சொல்ற? மிஸ்டர் மும்பை அங்கேயா இருக்கா என்றாள் அதிர்ந்து. அவளுக்கு தெரியும் சுபஸ்வினியின் நிலைமை. ம், ஆமாடி என்றாள். ஏய், தேஜுக்கு விஷயம் தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன்டி. ஆனா கொஞ்சம் சந்தேகமா பார்க்கறா என்றாள் அஸ்வினி. அவ ரொம்ப ஷார்ப். உன்னோட சின்ன அசைவை கூட கண்டுபிடிச்சிருவா. கல்யாணம் ஆனவனை சைட் அடிக்கிற வேலையை விட்டுட்டு உருப்படியான வேலையை பாரு என்றாள் சங்கி. அவனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சமாண்டி என்றாள் வேகமாக. என்னது, அதுக்குள்ள டைவர்ஸ் வேற பண்ணிட்டானா? சுத்தம். அப்பவே இவன் நிஜமாவே ஆள் சரியில்லடி. டைவர்ஸ் ஆகிட்டா நீ சைட் அடிப்பியா? பழைய புராணத்தை ஆரம்பிச்சா நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் என்று மிரட்டினாள் சங்கி. உனக்கு போய் ஃபோன் போட்டேன் பாரு, என்ன சொல்லணும் என்று தலையில் அடித்தபடி ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் தேவஸ்வினி. நீ நீ எப்போ எழுந்த என்றாள். நீ சங்கிக்கு கால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்பவே என்றாள் அவளை பார்த்து கொண்டு. ஓ என்று சுபஸ்வினி நிறுத்த, ஏன் என்கிட்ட சொல்லல நீ? அப்ப நீ இன்னும் என்ன நம்பல என்றாள் தேஜு தீர்க்கமாக. அப்படி இல்லை தேஜு, எனக்கே தெளிவில்லை. நான் எப்படி உன்கிட்ட சொல்றது என்றாள். அப்போ இந்த சிடுமுஞ்சிய தான் லவ் பண்ணியா என்றாள் ஒரே போடாக. இல்ல என்றவள் அவள் முறைக்கவும் ஆமா என்றாள். இவன் தான் உன்னை ஏமாத்திட்டு போனவனா? எப்படி நல்லவன் மாதிரி பேசினா, இதுல தெரியாத மாதிரி வேற நடிக்கிறான். அவனை இப்போ என்ன செய்யறான் பாரு என்றபடி அங்கிருந்து எழுந்தாள் தேஜு. ஹே, வேணாம் தேஜு, அவர் பாவம் என்று அவளை தடுத்தாள் அஸ்வினி. இவ்வளவு பண்ணியிருக்கா? நீ விஷம் குடிச்சு சாக பிழைக்க கிடந்தது மீண்டு வந்திருக்க. இவனை சும்மா விடலாமா என்றாள். அவர் மேல எந்த தப்பும் இல்லை என்றாள் இறுகிய முகத்துடன். நீ என்ன சொல்ற என்று குழம்பிய முகத்துடன் கேட்டாள் தேஜு. ஆமா, உண்மைதான். நான் மட்டும்தான் லவ் பண்ணேன், அவர் இல்லை. இன்ஃபேக்ட் நான் லவ் பண்ண விஷயம் கூட அவருக்கு தெரியாது என்றாள் அஸ்வினி. என்ன சொல்றே என்றாள் தேஜு. சுபஸ்வினி மும்பைக்கு சென்றது அவனின் குரல் கேட்டது. அவன் புகைப்படத்தை பார்த்தது. ஆர்வம் காதலாக மாறிய கதை கடற்கரையில் பார்த்தது. அவனின் மேரேஜ் ஃபங்க்ஷன் என்று தெரியாமல் சென்றது. இப்படி அனைத்தையும் தேஜுவுடன் ஒப்பிவித்தாள் சுபஸ்வினி. அந்த கதையில் இருந்து மீண்டு வரவே தேஜுவிற்கு சில நிமிடங்கள் பிடித்தது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அப்படி சட்டுன்னு லவ் வருமா என்றால் புரியாமல். மற்றவங்களை எப்படின்னு தெரியாது, ஆனா எனக்கு வந்தது. அப்படி ஒரு தீவிர காதல். அவனை பத்தி எதுவுமே தெரியாது எனக்கு, ஆனா அவனுக்காக உயிரையே விடுற அளவுக்கு என்றாள் சுபஸ்வினி. இதுக்கு பேரு காதல் இல்ல, முட்டாள்தனம் என்றாள் தேஜு கோவமாய். ஆமா, முட்டாள்தனம் தான். இந்த விஷயத்துல முட்டாளா இருக்கதான் விரும்புறேன் என்றாள். சரி, இப்ப அவனை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றாள். எதுக்கு சொல்லணும்? அவர்கிட்டயே சொல்லல. இத எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க சொல்றியா என்றாள். அவர் பர்சனல் கேரக்டர் எப்படின்னே தெரியலையேடி. அவனுக்கு ஏன் டைவர்ஸ் ஆச்சுன்னு கூட தெரியல. பட் ட்ரெயின்ல நான் பார்த்த வரைக்கும் பக்கா ஜென்டில்மேன் தான் என்றாள் தேஜு. அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்குது தேஜு. நானும் மறக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்.
பட் முடியல என்றவளுக்கு காரணம் இல்லாமல் கண்ணீர் வந்தது. இப்போ நீ அதே அளவு லவ் வச்சிருக்கியா என்றாள். இப்ப மட்டுமில்ல, எப்பவுமே குறையாது என்றாள் தீர்க்கமாய். அதுக்காக செகண்ட் லவ்வா என்றாள். எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் தானே என்றாள். சரி, அப்போ அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடு என்றாள் சர்வசாதாரணமாய். இல்ல, வேண்டாம். அப்போ அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ அவன் யாரு, அவனோட பின்னாடி எல்லாமே தெரியும். இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணுனா தப்பா தோணும் என்றாள். சரி, அப்போ ஔவையார் ஆகிற வரைக்கும் இப்படி சொல்லாமல் லவ் பண்ணிட்டே இருப்பியா என்றாள் நக்கலாய். வேண்டா தேஜு, கிண்டலுக்கு கூட என் காதுல கிண்டல் பண்ணாதடி. அந்த ஒரு விஷயத்தை என்னால ஜீரணிக்கவே முடியாது என்றவளின் முகத்தில் அப்படி ஒரு தீர்க்கம். அடி பாவி, உன்னை மட்டும் யோசிக்கிறியே, என்ன யோசிச்சியா? இப்பவே வயசு 25 ஆகுது. நீ இவனை நினைச்சு இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க சரி. நான் யாரையும் நினைக்கலையே. நான் ஏண்டி சிங்கிளா இருக்கணும் என்றாள் தேஜு. அடி பாவி, நீ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்ட என்றாள் அஸ்வினி. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்க நான் போட்ட பிளான். எங்க எப்படி பிளான் போட்டாலும் அமைதியா இருந்து கழுத்தை அறுத்துட்ட. இப்ப கூட நீயா சொல்லல, மாட்டிக்கிட்ட பிறகு சொல்ற என்றாள் சலிப்பாய். சாரி தேஜு என்றாள் மனதார. அதெல்லாம் விடு அசு, நான் சொல்றத கேளு. அவன் இப்போ சிங்கிள் தான். நீ ப்ரொப்போஸ் பண்ணி பாரு. ஓகேனா ஓகே, இல்லைனா இல்லை என்றாள். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்றாள் அஸ்வினி. லவ் ஃபீல் வந்துட்டா அப்படிதான் இருக்கும் என்றாள் தேஜு ஒரு மார்க்கமாக. அடச்சி, அது இல்லை. அவர்கிட்ட போய் பேசவே தயக்கமா ஒரு மாதிரி இருக்கு என்றாள். அதுக்காக நானா போய் ப்ரப்போஸ் பண்ண முடியும்? போடி என்று இழுத்து போத்தி பத்து விட்டாள் தேஜு. நீ முன்னாடி இருந்து இப்படி என் கூட சகஜமா இருந்திருந்தா நான் இப்படி லவ் பண்ணியிருக்க மாட்டேனோ. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேண்டி என்றாள் அஸ்வினி. போர்வை விளக்கியவள் தன் சகோதரியை அணைத்து கொண்டாள். சாரி அஸ்வினி, எல்லாம் என்னோட முட்டாள்தனம். இப்போ ரொம்ப ஃபீல் பண்றேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இனி ஃபீல் பண்ணிடுறேன், ஓகே என்று சொல்ல அவளின் அணைப்பில் சுபஸ்வினியின் மனமும் இதம் அடைந்தது. மித்ரன் அண்ணன் என்று தெரிந்ததிலிருந்து விகாசிடம் ஒரு ஒதுக்கம் காணப்பட்டது. அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் உடனே அவனால் ஒன்ற முடியவில்லை. மறுநாள் காலை அந்த வீட்டின் முன்பு நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தான் ஜீவமித்ரன். அப்பொழுது அங்கு வந்த சந்தனம் தாத்தாவிற்கு அவனை சுத்தமாக அடையாளம் தெரியவில்லை. ஆனால் பார்த்த முகமாக இருந்தது. யாருப்பா என்று அவர் கேட்டு முடிப்பதற்குள், ஏங்க, நம்ம மித்ரன் வந்துட்டாங்க என்றபடி வந்தார் சிவகாமி. நம்ம மித்ரனா என்றவருக்கு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி. அட ஆமாங்க, புள்ள நம்மளை தேடி எப்படியோ வந்துட்டான் என்றார் நிகழ்ச்சியாக. அவனின் கைகளை பிடித்த தாத்தா, ரொம்ப சந்தோஷம் மித்ரா. எப்படி வளர்ந்துட்ட, அடையாளமே தெரியல. எங்க உங்க அப்பா மாதிரி நீயும் வராமையே இருந்துடுவியோன்னு அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்லையா? உங்க அம்மாவை பாத்தியா? உன்னை பத்தி என் பொண்ணு நினைக்காத நாளே இல்லை என்று அவர் பேசிக்கொண்டே போக, அவ இங்கதான் இருப்பான், மெதுவா பேசிக்கலாம், நீங்க வாங்க உள்ள என்று சிவகாமி சொல்ல, அப்பொழுது மித்ரன் அமைதியாக தான் இருந்தான். அப்போது பார்த்து தேஜுவும் அஸ்வினியும் வெளியே வந்தனர். ஏன் அஸ்வினி, ஏதோ மாற்றமா இருக்குல்ல? நேத்து வந்தப்போ மித்ரன் சாரை எல்லோரும் வேற மாதிரி பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு சொந்தமா பார்க்குறாங்க. என்னவா இருக்கும் என்று தேஜு கேட்டுக்கொண்டிருக்க, அஸ்வினியோ மித்ரனை பார்த்து கொண்டிருந்தாள். சுத்தம், இவ காலையிலேயே சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாளா? கடவுளே என்று தேஜு புலம்ப, என்னாச்சு தேஜு என்றபடி வந்தான் விகாஸ். அதுவா, உன்னைய காணுமேனு தேடுனேன் என்றாள்.
நான் உள்ளதான் இருந்தேன் என்றான். சரிடா நல்லவனே என்றாள் தேஜு சிரித்துக்கொண்டே. இப்ப எதுக்கு சிரிக்கிற என்றான். ம் வேண்டுதல் என்றவள், அஸ்வினி உள்ள போகலாமா என்றாள். தேஜுவின் அருகில் விகாஸ் இருப்பதை பார்த்தாள். நீ போ தேஜு, நான் வரேன் என்று சொல்லிவிட்டாள். நீ நடத்து என்று தேஜு விகாஸை இழுத்து கொண்டு உள்ளே செல்ல, அவர்களை ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டே சென்றான் விகாஸ். இதுவரை இவர்களை கணக்கில் எடுக்காமல், கண்டு கொள்ளாமல் தன்னுடைய செல்லில் மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தான் ஜீவமித்ரன். அவன் பேசி முடிக்கட்டும் என்று எண்ணிய சுபஸ்வினி அருகில் இருந்த செடிகளில் பக்கம் திரும்பி அந்த ரோஜா செடிகளில் அழகாய் ரசித்துக் கொண்டிருந்தாள். காலையில் ஒப்பனையற்ற முகம் அந்த ரோஜா செடிகளின் இளம் தளிர் இலைகளின் வண்ணத்தில் அணிந்திருந்த சுடிதார் அவள் அழகுக்கு அழகு சேர்ப்பதாய். போனை பேசிக்கொண்டே திரும்பிய மித்ரன் கண்களில் விழுந்தாள் சுபஸ்வினி. ஏனோ அவனையும் அறியாமல் அந்த சுகந்தம் மனதில். இதுவரை பார்த்த பெண்களில் இவள் கொஞ்சம் வித்தியாசம். அவளின் அமைதிதான் அவனை முதலில் கவர்ந்தது. திருமணமாகி விவாகரத்து வாங்கியவன் என்பதால் கொஞ்சம் அடக்கி வாசித்தான். அவள் தப்பாக எண்ணிவிடக் கூடாதே என்ற எண்ணத்தில் மனதில் எந்த சலனத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது என்று வைராக்கியமாக இருந்தான். ஆனால் அவளை நோக்கிச் சென்ற கண்களை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளின் முகத்தை பார்த்து கொண்டே வந்தவனுக்கு இறுதியில் அவளின் இதழில் வந்து நின்றது. மித்ரா, என்ன பண்ற? என்ன விஷயத்துக்கு இங்க வந்த? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவன் கண்களை திருப்ப முற்படும் போது, குட் மார்னிங் மித்ரன் என்றாள் அஸ்வினி கொஞ்சம் தைரியத்துடன். அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் குட் மார்னிங் என்றான். எனக்கு உங்க கூட கொஞ்சம் பேசணும். பேசலாமா என்றாள் கொஞ்சம் தயங்கியபடி. ம் என்றான் அவளின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தபடி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ஏன் உங்க வைஃப் டைவர்ஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றாள். அது ஏன் உனக்கு? தெரிஞ்சு என்ன செய்ய போற என்றான் வெடுக்கென்று. கேட்கணும்னு தோணுச்சு, விருப்பம் இருந்தா சொல்லுங்க என்றாள். சொல்ல வேண்டாம் என்று அவன் மூளை கட்டளையிட்டு கொண்டிருக்கும் போதே மனம் சொல்லிவிட துடித்தது. பிடிக்காத மேரேஜ். எனக்கும் அவளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதான் என்றான் பட்டும் படாமல். உங்க மேரேஜ் அன்னைக்கு ஹாப்பியாக தானே இருந்தீங்க என்றாள் விடாமல். அஃப்கோர்ஸ், அது ஒரு டீல், அப்படிதான் நான் பார்த்தேன். தென் லக்ஷனாவுக்கு என்னை விட என்னோட பேர், புகழ், பணம் முக்கியமாக பட்டது. எனக்கு அது முக்கியமாக படலை, தட்ஸ் ஆல் என்றான். அவனை ஆச்சரியமாய் பார்த்தவள், நீங்கள் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாமே என்றாள். பண்ணிக்கலாம், பட் அதில் நம்பிக்கை இல்லை. உண்மையான அன்புக்கு இப்போ மதிப்பில்லை. அப் ஒரு உண்மையான அன்பு கொடுக்குற ஒரு பொண்ணு கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன் என்றான். ம் என்று தலையை ஆட்டியவளுக்கு அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை. தானாக கேட்கவும் தயக்கம். இப்படியெல்லாம் சேர்ந்து அவளை பாடாய்ப்படுத்த அமைதியாகி போனாள். வீட்டிற்குள் செல்வதாக முற்பட்டவன் மீண்டும் சுபஸ்வினியிடத்தே வந்தான். ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேட்ட என்றான் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி. எப்படி பார்க்கறான், எப்பா சாமி, இவன்கிட்ட போய் கூட சொல்ல முடியாது போலவே என்று மனதிற்குள் எண்ணியவள், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சும்மா தான் கேட்டேன் என்றாள். இல்லையே, சும்மா கேட்ட மாதிரி தெரியலையே என்றான் ஒரு மார்க்கமாக. ஐயோ கடவுளே, இப்படி பக்கத்துல நின்று கொள்றானே. என் கண்ணுக்கு மட்டும் இவனை தான் பிடிக்குது. இவன் பக்கத்துல வந்தாலே என்னமோ பண்ணுது. வினி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று மனதிற்குள் பேசிக்கொண்டு நின்றாள் சுபஸ்வினி. அவளின் முகத்திற்கு முன்னால் சொடக்கு போட்டவன், என்ன நின்னுக்கிட்டே கனவா என்றான். இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று அசடு வழிந்தாள். ஓகே என்றபடி அவன் செல்ல, அவ்வளவு நேரம் இருந்த அந்த உணர்வு காணாமல் போய் நிம்மதியாக மூச்சு விட்டாள்.
அந்த நிம்மதியை கொஞ்ச நேரம் கூட நிலைக்க விடவில்லை தேஜு. என்ன பேசுனியா? சொல்லிட்டியா? என்றாள் வேகமாக. எங்க? ம்ஹும், என்னால சொல்ல முடியல. இந்த ஜென்மத்துக்கு சொல்லவும் முடியாது போல என்றாள் சுபஸ்வினி. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு பேசாம நீ விலகிடு. நான் ப்ரப்போஸ் பண்ணி நானே அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் என்றாள் தேஜு. தேஜு என்றாள் கோவமாக. இப்போ எதுக்கு இப்படி கத்துற? எனக்கு ட்ரெயின்லேயே அவன் மேலே ஒரு ஃபீல். நான் தான் அதை ரொம்ப யோசிக்காம விட்டுட்டேன். நான் மட்டும் அப்போவே ஸ்டெடியாக இருந்திருந்தேன், இந்நேரம் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிருப்பேன் என்று தேஜு பேசிக்கொண்டே போக அஸ்வினியின் கண்களில் குளம் கட்டியது. இப்போ எதுக்கு பொசுக்கு பொசுக்கு நான் அழுறேன்? ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். முதல் தடவை பயந்து கோட்டை விட்டது பத்தாதா? இப்ப ரெண்டாவது தடவையும் விட்டா அவ்வளவுதான். மித்ரம் உனக்கு கண்டிப்பா இல்லை என்றாள் தேஜு. அம்மா ஒன்று சொல்ல மாட்டாங்களா என்றாள். அடிப்பாவி, உனக்குன்னு இந்த சந்தேகம் எல்லாம் வருமா? எல்லா விஷயத்திலும் டாப்ல இருக்கிற நீ இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி இன்னும் வளராம இருக்க என்றாள் தேஜு. நான் ஒன்றும் டீனேஜ் பொண்ணு கிடையாது என்றாள் ரோஷமாக. இல்லைனாலும் நீயும் சொல்லிடுவ என்றாள் தேஜு. ஆமால, நான் ஏன் டீனேஜ் பொண்ணு மாதிரி தயங்கணும் என்று அவள் தனக்குத்தானே கேட்க, அந்த ஏஜ் பொண்ணுங்க எல்லாம் இப்ப தைரியமா இருக்காங்க, நீ தான் இப்படி என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டாள் தேஜு. சுபஸ்வினி உருப்படியா அவகிட்ட போய் பேசு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்பான்னு தெரியாது, நேரத்தை கடத்தாத என்று எச்சரிக்கை மணி அடித்து கொண்டே இருந்தது. அஸ்வினி, சாப்பிடவாமா என்ற ரேகாவின் குரலில் யோசனைகளை தள்ளி வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். உள்ளே சென்றவளுக்கு ஆச்சரியம். அங்கே ஜீவமித்ரனுக்கும் விகாசுக்கும் ஊட்டி விட்டு கொண்டு இருந்தார் ரேகா. என்ன நடக்குது இங்க என்று புரியாமல் பார்த்தபடி அவளும் சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தாள். அவளுக்கு முன்பே அதே ரியாக்ஷனில் இருந்தாள் தேஜு. என்ன நடக்குது என்று தேஜுவை பார்த்து சைகையில் கேட்டாள் அஸ்வினி. எனக்கும் தெரியல என்றாள் அவளும். என்ன ரெண்டு பேரும் ஊம பாஷையில பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றபடி பாட்டி வர, நான் மித்ரனுக்கு ஊட்டி விடுறேன்ல, அதான் அவங்களுக்கு புரியல என்றார் ரேகா. அப்படியா என்றார் சிவகாமி. சுபஸ்வினி செல்லம், உனக்கு என் பெரிய பையனை ஞாபகம் இருக்கா என்றார் ரேகா. எப்படியாண்டி மறக்கும்? முகம் சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலில் ஒரு ட்ராமாவில் ஆக்ட் பண்ணோமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க என்றால் பழைய நினைவுகளில் முகத்தில் மகிழ்ச்சியுடன். அப்படியா, வேற ஞாபகம் இல்லையா என்றார் ரேகா. ஏன் இல்லாம, உங்க பெரிய பையன் ஒரு டெரர் பீஸ். கண்ணை உருட்டி உருட்டி முழிச்சு பார்த்தா அப்பவே அப்படி பயமா இருக்கும் என்றாள். அவள் சொல்லவும் அந்த ஞாபகங்களில் ரேகாவின் கண்கள் கலங்க, இப்ப ஏன் இதை கேட்டீங்க ஆண்டி என்றபடி ரேகாவை பார்த்தவள், என்னாச்சு ஆண்டி, ஏன் கண் கலங்குறீங்க என்றாள் பதட்டமாக. ஒண்ணுமில்லடா, அவனோட ஞாபகத்துல என்றார். விகாஸ் சொன்னா ஆண்டி, எனக்கும் கேட்ட உடனே ரொம்ப ஃபீல் ஆச்சு. எப்படி இறந்தாங்க என்று சுபஸ்வினி கேட்க, அதுவரை அவர்களின் பேச்சை ரசித்து கேட்டு கொண்டிருந்த மித்ரனுக்கு அவளின் இந்த கேள்வி கோபத்தை வரவழைத்தது. நீ பாத்தியா? இல்ல நீ பாத்தியா? அவன் செத்துட்டான்னு உனக்கு எப்படி தெரியும் என்றபடி அவளை நோக்கி போக, சாரி எனக்கு தெரியாது என்றாள் பயந்தபடி. அவளின் முகத்தை பார்த்த தேஜுவிற்கு கோபம் வர, இப்ப ஏன் சார் அவளை இப்படி மிரட்டுறீங்க? என்ன ஓவரா பண்றீங்க என்று அவள் சண்டைக்கு தயாராக, என் பையன் இவன் தான் தேஜு என்றார் ரேகா அமைதியாக. ஆண்டி என்று அதிர்ந்தனர் சகோதரிகள் இருவரும். ஆமா, அது ஒரு பெரிய கதை என்று ஆரம்பித்தவர் ஆதியும் அந்தமும் சொல்லி முடித்தார். கேட்டு முடித்த இருவருக்கும் மனதில் அப்படி ஒரு பாரம். சுபஸ்வினிக்கோ ஒருபடி மேல. சாரி ஆண்டி என்றார். பரவாயில்லடா என்றார் ரேகா. அப்போ மித்ரன் சார் விகாஸுக்கு அண்ணன் என்றாள் தேஜு உள்குத்துடன். ஆமா, அப்ப வேலை மிச்சம் என்றால் முணுமுணுப்பாக. ஆனால் மித்ரனுக்கு தன்னுடன்
சிறு வயதில் நடித்த அவளை அப்படியே ஞாபகம் இருந்தது. அந்த குண்டு கன்னங்களும் அந்த அழகு சிரிப்பையும் அவன் எப்படி மறப்பான்?